அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 நாளாகவும் 7ஆம் பகுதி தொடர்ந்து. முதலாம் குறிப்பேடு 7. இசக்காரின் வழிமரபினர். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசபு, சிம்ரோன் என்ற 4. தோலாவின் புதல்வர் உசி, இரபாயா, எரியேல், யாகுமாய், இபிசாம், செமுவேல். தோலாவுக்கு பிறந்தவர்கள் தங்கள் மூதாத வீட்டு தலைவர்களாகவும் தங்கள் தலைமுறைகளில் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தார்கள். தாவீதின் நாள்களில் அவர்களின் எண்ணிக்கை 22,500 இருந்தது. உசியின் புதல்வர் இஸ்ரகியா. அவர் தம் புதல்வர்களான மீகேல், ஒபதியா, யோவேல், இசியா என்னும் 5. அவர்கள் யாவரும் தலைவர்களாயிருந்தனர். அவர்கள் மூதாதையர் குடும்பங்களின் தலைமுறை அட்டவணைப்படி போர் அணிகளில் 30,000 வீரர்கள் இருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கு மனைவியரும் புதல்வரும் ஏராளமாயிருந்தனர். இசக்காரின் அனைத்து குடும்பங்களின் உறவின் முறையில் வலிமை மிகு வீரர்கள் யாவரும் வழிமரபு அட்டவணைப்படி 87,000 பேர். பென்யமின் மற்றும் தானின் வழிமரபினர். பென்யமினின் புதல்வர் பேலா, பெக்கேர், எதியேல் என்னும் 3. பேலாவின் புதல்வர் எட்சப்போன், உசியேல், எரிமோத்து, ஈரி என்னும் 5. அவர்கள் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாயும் வலிமை மிகு வீரர்களாயும் திகழ்ந்தனர். அவர்களுக்குள் வழிமரபு அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் 22,034. பெக்கேரின் புதல்வர் செமிரா, யோவாசு, எலியேசர், எல்யோவனாய், ஓம்ரி, ஏரேமோத்து, அபியா, அனதோத்து, அலமேத்து. இவர்கள் யாவரும் பெக்கேரின் புதல்வர். அவர்களின் தலைமுறை அட்டவணைப்படி தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தோரின் எண்ணிக்கையில் 22,200. எதியேலின் புதல்வர் பில்கான். பில்கானின் புதல்வர் எயூசு, பென்யமின், ஏகூது, கெனானா, சேத்தான், தர்சீசு, அகிசாகர். எதியேலின் புதல்வரான இவர்கள் யாவரும் தங்கள் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகவும் போருக்கு செல்லத்தக்க வலிமை மிகு வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்கள் எண்ணிக்கை 17,200. சுப்பீமும் கிப்புயிமும் ஈரின் புதல்வர்கள். ஊசிம், அகேரின் புதல்வர். நப்தலின் வழிமரபினர். நப்தலி புதல்வர் யாட்சியேல், கூனி, எட்சேர், சல்லும். இவர்கள் பில்காவின் பேரப்பிள்ளைகள். மனாசேயின் வழிமரபினர். மனாசேயின் புதல்வர் அவரின் அரமேய மறுமனைவி பெற்றெடுத்த அஸ்ரியேல், கிளையாதின் மூதாதையான மாக்கீர், குப்பிம், சுப்பிம் ஆகியோருக்கு மாக்கீர் பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர் சகோதரியின் பெயர் மாக்கா. மனாசேயின் 2ஆம் புதல்வர் பெயர் செலோபுகாதிற்கு புதல்வியர் இருந்தனர். மக்கீரின் மனைவி மாக்கா ஓர் ஆண் மகவை பெற்றெடுத்து அதற்கு பெரேட்சு என்று பெயரிட்டார். அவர் சகோதர பெயர் கெரேசு. பெட்சேசின் புதல்வர் ஊலாம், ரக்கேம். ஊலாமின் புதல்வர் பெதான். இவர்கள் மனாசே மகன் மாக்கீருக்கு பிறந்த கிளையாத்தின் புதல்வர். கிளையாதின் சகோதரி அம்மோலக்கேத்து பெற்றெடுத்தவர். இஸ்கோது, அபியேசர், மக்லா. செமிதாவின் புதல்வர் அகியான், செக்கேம், எலிக்கியா, அனியா. எப்ராயிமின் வழிமரபினர். எப்ராயிமின் புதல்வர் சுத்தேலாகு, அவர் மகன் பெருதேது, அவர் மகன் தாகாத்து, அவர் மகன் எலையாதா, அவர் மகன் தாகாத்து, அவர் மகன் சாபாது, அவர் மகன் சுத்தேலாகு மற்றும் எட்சோர், இளையாது. இவர்கள் கால்நடைகளை கவர்ந்து கொள்ள சென்ற பொழுது அந்நாட்டில் பிறந்து வாழ்ந்த காத்தின் புதல்வரால் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் தந்தை எப்ராயிம் பல நாள்களாக புலம்பி எழுதார். அவர்களின் சகோதரர் அவருக்கு ஆறுதல் கூற வந்தனர். எப்ராயிம் தம் மனைவியுடன் உறவு கொண்டார். அவர் கருவுற ஒரு ஆண் மகவை பெற்றெடுத்தார். அவர் அவருக்கு பெரியா என்று பெயரிட்டார்.
ஏனெனில் தீங்கு அவர் வீட்டை வந்தடைந்தது. எப்ராஹிமின் மகள் சேயேரா கீழ் மேல் பெத்கோரோனையும் ஊசேன் சேயேராவையும் கட்டி எழுப்பினார். எப்ராஹிமின் மற்ற புதல்வர் அவர் மகன் ரபாகு மற்றும் ரசேபு, அவர் மகன் தெலாகு, அவர் மகன் தாகான், அவர் மகன் லாதான், அவர் மகன் அமிகூது, அவர் மகன் எலிசாமா, அவர் மகன் நூன், அவர் மகன் யோவாசு. அவர்கள் உடைமை பகுதிகளும் குடியிருப்புகளும் இவையே. பெத்தேல் அதன் சிற்றூர்கள், கீழ்ப்புறத்தில் நாரான், மேற்புறத்தில் கெசேர் அதன் சிற்றூர்கள், செக்கேம் அதன் சிற்றூர்கள், ஐயா அதன் சிற்றூர்கள். மனாசேயின் புதல்வரை அடுத்துள்ள பகுதிகளில் பெத்சான் அதன் சிற்றூர்கள், தானாக்கு அதன் சிற்றூர்கள், மெகிதோ அதன் சிற்றூர்கள், தோர் அதன் சிற்றூர்கள். இவற்றின் இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர் வாழ்ந்து வந்தனர். ஆசேரின் வழிமறைவின் ஆசேரின் புதல்வர் இம்னா, இஸ்வா, இஸ்பி, பெரியா, அவர்களின் சகோதரி செராகு. பெரியாவின் புதல்வர் எபேர், மல்கியேல், அவர் பிர்சாவித்தின் மூதாதை. ஏபேருக்கு பிறந்தோர் யாப்லேற்று, சோமேர், ஓதாம், அவரின் சகோதரி சூவா. யாப்லேற்றின் புதல்வர் பாசாக்கு, பிம்கால், அஸ்வாத்து, அவர்கள் யாப்லேற்றின் புதல்வர். செமேரின் புதல்வர் அகி, ரோகாகா, யகுபா, ஆராம், அவர்கள் சகோதரர் ஏலேமின் புதல்வர். சோப்பாகு, இம்னா, சேலேசு, ஆமால். சோப்பாக்கின் புதல்வர் சூவாகு, கர்ணப்பேர், சூவால், பேரி, இம்ரா, பெட்சேர், ஓது, சம்மா, சில்சா, இத்ரான், பியரா. எத்தேரின் புதல்வர் எபுன்னே, பிஸ்பா, அரா. உல்லாவின் புதல்வர் ஆராகு, அன்னியேல், ரிட்சியர். ஆசேர் புதல்வர்கள் இவர்கள் யாவரும் தங்கள் மோதாதை வீட்டு தலைவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வலிமை மிகு வீரர்களும் தலைவர்களும் முதல்வருமாய் இருந்தார்கள். அவர்கள் தலைமுறை அட்டவணைகளில் போருக்கு செல்லத்தக்க படைவீரரின் எண்ணிக்கை 26,000. தொடர்ந்து 8ஆம் பகுதியை வாசிகள். பென்யமீன் வழிமரபினர். பென்யமீனுக்கு பிறந்தோர் தலைமகன் பேலா, 2ஆம் அவர் அஸ்பேல், 3ஆம் அவர் அகிராகு, 4ஆம் அவர் நோகா, 5ஆம் அவர் ராப்பா. பேலாவுக்கு இருந்த புதல்வர் ஆதார், கேரா, அபிகூது, அபிசூவா, நாகமான், அகோகு, கேரா, செபுபான், ஓராம். ஏகூதின் புதல்வர் அவர்கள் மானகாத்திற்கு நாடு கடத்தப்பட்ட கேபாரின் குடிகளின் மோதாதை வீட்டுக்கு தலைவர்கள். நாகமான் அகியா, கேரா என்ற எக்லாம் அவர் ஓசாவையும் அகிகூதையும் பெற்றெடுத்தார். சகரையும் தம் மனைவியர் கூசிம், பாரா என்பவர்களை தள்ளி வைத்த பின் மோவாபு நாட்டில் அவருக்கு பிள்ளைகள் பிறந்தனர். ஓதேசு என்னும் மனைவி மூலம் அவர் பெற்ற புதல்வர்கள் யோபாப், சிபியா, மேசா, மல்காம், எயுசு, சாக்கியா, மிர்மா. மோதாதின் வீட்டு தலைவர்களான இவர்கள் அவரின் புதல்வர். ஊசி மூலம் அவர் அபிதூதையும் எல் பாகாலையும் பெற்றார். எல் பாகாலின் புதல்வர் ஏபேர், மிசியாம், சாமேது, அவர் ஓனா, லோது மற்றும் அதன் சிற்றூர்களை கட்டி எழுப்பினார். அயலோன் மற்றும் காத்து பகுதிகளில் வாழ்ந்த பென்யமீனியர் பெரியாவும் செமாவும் அயலோன் குடிகளின் மோதியாதி வீட்டு தலைவராய் இருந்தனர். அவர்கள் காத்தின் குடிகளை துரத்தி அடித்தனர். அகியோ, சாசாக்கு, எரேமோத்து, செபதியா, அராது, ஏதேர், மிக்கேல், இஸ்பா, யோகா என்போர் பெரியாவின் புதல்வர். எருசலேமில் வாழ்ந்த பென்யமீனியர் செபதியா, மெசுல்லாம், இசக்கி, ஏபேர், இஸ்மராய், இஸ்லியோ, யோபாபு என்போர் எல்பாகாலின் புதல்வர். யாக்கீம், சிக்ரி, சப்தி, எலியனாய், சில்தாய், எலியல், அதாயா, பெராயா, சிம்ராது என்போர் சிமையின் புதல்வர். இஸ்பான், ஏபேர், எலியேல், அப்தோன், சிக்ரி, ஆனான், அனனியா, ஏலாம், அந்தோதியா, இப்தியா, பெனுவேல் என்போர் சாகாக்கின் புதல்வர். சம்சராய், சகரியா, அத்தலியா, யகரேசியா, எலியா, சிக்ரி என்போர் எரகாமின் புதல்வர்.
இவர்கள் தங்கள் தலைமுறைகளில் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் முதல்வராய் இருந்தனர். இவர்கள் எருசலேமில் வாழ்ந்தார்கள். கிபியோன் மற்றும் எருசலேமில் வாழ்ந்த பென்யமீனியர். கிபியோனியரின் மூதாதி ஏயேல், அவர் மனைவி பெயர் மாக்கா, அவரின் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நாதாபு, கேதேர், அகியோ, சேகர். மிக்லோத்து, அவருக்கு சிமையா பிறந்தார். அவர்களின் வழிமறைவர் தங்கள் உறவின் முறையாருடன் எருசலேமில் வாழ்ந்தார்கள். அரசர் சவுலின் குடும்பத்தினர். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசூவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரியுபாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர் பித்தோன், மெலேக்கு, தரேயா, ஆகாசு. ஆகாசுக்கு யோயாதா பிறந்தார். யோயாதாவுக்கு பிறந்தோர் அலமேத்து, அஸ்மா, வேத்து, சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார். மோட்சாவுக்கு பினியா பிறந்தார். அவர் மகன் ராப்பா, அவர் மகன் எலியாசர், அவர் மகன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 புதல்வர் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் ஆவன: அஸ்ரிகாம், பொக்கரு, இஸ்மையேல், செயரியா, ஒபதியா, ஆனா. இவர்கள் அனைவரும் ஆட்சேலின் புதல்வர்கள். அவர் சகோதரரான இசேக்கின் புதல்வர் தலைமகன் ஓலாம், 2ஆம் அவர் யூசு, 3ஆம் அவன் எலிப்பலேற்று. ஓலாமின் புதல்வர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாயும் வில் வல்லவராயும் இருந்தனர். அவர்களுக்கு பல பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுமாய் மொத்தம் 150 பேர் இருந்தனர். இவர்கள் யாவரும் பென்யமின் புதல்வர்கள். இந்த நாளில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 நாளாகம புஸ்தகம் 7 மற்றும் 8ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாங்கத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை எனும் பிள்ளைகளையும் அவருடைய எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.